மசாஜ் சென்டருக்குள் புகுந்து கத்தி முனையில் கொள்ளையடித்த ரவுடிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். மதுபோதையில் அட்ராசிட்டி செய்தவர்கள் சிக்கியது எப்படி? மசாஜ் சென்டருக்குள் புகுந்து கத்தியை காட்டி மிரட்டி பணம் நகைகளை பறித்த கேடி கும்பல் இதுதான். சென்னை வேளச்சேரி 100 அடி சாலையில் மந்த்ரா என்ற பெயரில் மசாஜ் சென்டர் இயங்கி வருகிறது. கடந்த 7ஆம் தேதி இரவு 4 பேர் கொண்ட கும்பல் மசாஜ் செய்வதற்காக சென்றுள்ளனர். ஆனால் நால்வரும் மதுபோதையில் இருந்ததால் பெண் ஊழியர்கள் மசாஜ் செய்ய முடியாது என கூறி அவர்களை திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். அப்போது அமைதியாக வெளியேறிய 4 பேரும் சிறிது நேரத்தில் மீண்டும் யூ டர்ன் அடித்து மசாஜ் சென்டருக்குள் நுழைந்திருக்கிறார்கள். இம்முறை வந்தது மசாஜ் செய்ய அல்ல, கொள்ளையடிக்க. ஆம், அவர்களின் கையில் பயங்கர ஆயுதங்களும் கத்தியும் இருந்திருக்கிறது. அந்த கத்தியை காட்டி மசாஜ் சென்டரில் இருந்த பெண் ஊழியர்களை மிரட்டி அவர்களிடமிருந்து செல்போன், பணம், தங்க நகை ஆகியவற்றை பறித்து கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பி ஓடியிருக்கிறார்கள். உடனே இந்த சம்பவம் குறித்து வேளச்சேரி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பேரில் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில்தான் மசாஜ் சென்டரில் கத்தியை காட்டி மிரட்டி நகை, பணம் பறித்ததாக துரைப்பாக்கம் கண்ணகி நகரை சேர்ந்த வீரமருது, பெரும்பாக்கம் எழில் நகரை சேர்ந்த ஆனந்தகுமார் என்ற பில்லி பவுல், மானாமதுரையை சேர்ந்த ரவிக்குமார் ஆகிய மூவரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடந்த விசாரணையில் பல பகீர் தகவல்கள் வெளிவந்தது. வீரமருது, ரவிக்குமார் ஆகிய இருவரும் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள். இவர்கள் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் உள்ளது. மது போதையில் அட்ராசிட்டி செய்வதை வாடிக்கையாக வைத்திருக்கும் இந்த ரவுடி கும்பல் சம்பவத்தன்று மசாஜ் சென்டருக்குள் புகுந்து கொள்ளை நாடகத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள். விசாரணை முடிவில் ரவுடி கும்பலை சேர்ந்த 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 46 கிராம் தங்க நகைகள், 5 செல்போன்கள், 1 மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த வழக்கில் தப்பி ஓடியவர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.